பல்லடத்தில் வீடுகள் ஜப்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கியிருக்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். இந்த 7 வீடுகள் ஜப்தி செய்யப்பட்டதில் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரதீஸ்வரன். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட MA நகர் பகுதியில சையன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோர் அங்க தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் நிதி நிறுவனத்துல சார் என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஒரு 43 லட்சம் ரூபாய் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 43 லட்சம் ரூபாய் கடன் பெறுகிறார்கள். 2 வருடங்களாக தொடர்ச்சியாக அதை சரியான முறையில் கட்டி வந்த நிலையில கடந்த ஒரு 4 மாதங்களாக அந்த தவணை தொகையை முறையாக கட்டாததால நேற்று முன்தினம் இரவு ஒரு 30க்கும் மேற்பட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் வழக்கறிஞர்களோடு 7 வீடுகளுக்கு சயன் மற்றும் ஒரு வாடகை பெற்றிருந்த 6 வீடு உட்பட 7 வீடுகளுக்கு சீல் வைத்தார்கள். இந்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில வீட்டின் உரிமையாளர் புகார் அளிக்கிறார். அதே போன்று தனியார் நிதி நிறுவன ஊழியர்களும் வீட்டின் சீலை உரிமையாளர் உடைத்து விட்டார் என ஒரு புகார் அளிக்கிறார்கள். இந்நிலையில் இந்த 7 வீடுகள் ஜப்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் சயன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்கிறார்கள். அப்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் வங்கதேசத்தை சேர்ந்தவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்து குடியுரிமை பெற முயற்சி செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் வீட்டின் உரிமையாளரான சயன் வங்கதேசத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு தங்கியிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பூரில் பனியன் கம்பெனியில் பணியாற்றிய கீதாவை திருமணம் செய்த பின் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களை பெற்றிருக்கிறார். இந்திய குடியுரிமை பெற 15 லட்சம் ரூபாய் செலவழித்தும் குடியுரிமை பெற முடியவில்லை எனவும் நீதிமன்றம் வரை சென்று குடியுரிமை பெற முடியாமல் இருந்ததும் வாக்குமூலமாக அவர் அளித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.